ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணும்படியாக எடுத்துட்ட டாபிக் பார்க்கும்போது, நம் வாழ்க்கையில செய்கிறதான சிறிய சிறிய காரியங்கள் எப்பேற்பட்டதான தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது, இல்லை என்றால் நாம் செய்கிறதான காரியங்கள் எப்பேற்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது என்பதை பற்றி தான். அநேக வேளையில நமக்குள்ள நிறைய டவுட்ஸ் வரும். இந்த காரியம் இவ்வளவு பெருசா இருக்கு, இதை என்னால செய்து முடிக்க முடியுமா? இதை செய்யறதுக்கான தகுதி எனக்கு இருக்கா? நான் இதை நல்லா செஞ்சிருவேனா? சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? இப்படி நிறைய கேள்விகள் நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்காத ஒரு சூழ்நிலை காணப்படும். அநேக கேள்விகள் இப்படி எழுந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து மிகவும் அழகாக சொல்கிறார். மத்தேயு 17:20 நம்ம வாசிக்கும் போது, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பொழுது ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறபடியா நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்கு தெரிந்ததான ஒரு கதை, ஐந்தப்பம் இருமீன்கள். இந்த சூழ்நிலையில பார்க்கும்போது அநேகர் களைத்து போய் காணப்படுகிறார்கள். அநேகர் பசியால் தவிக்கின்றார்கள். உணவு பற்றாக்குறையான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அந்த சிறிய பையன் தனக்கென்று உண்டான அந்த ஐந்தப்பம் இருமீன்கள், தன் தாய் தனக்கென்று கொடுத்த ஐந்தப்பம் இருமீனை என்ன பண்றானா, ஆண்டவருக்காக மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி அவன் மனப்பூர்வமா கொடுக்கும் போது ஆண்டவர் அதை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவன் மாத்திரம் அந்த இடத்துல போஷிக்கப்படவில்லை. அநேக ஆயிரம் மக்கள் அவன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவன் நிமித்தம் திருப்தியாக்கப்படுகிறார்கள். இந்த வேளையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான். நமக்கென்று என்ன இருக்கிறதோ அதை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது ஆண்டவர் மிகவும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக எடுத்து பயன்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒரு சிறிய தாவீதோட வாழ்க்கையில ஆண்டவர் எப்பேற்பட்ட பெரிய அசாதாரணமான காரியத்தை செய்தார் என்பதை தான். ஆம் பிரியமானவர்களே, அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக, போரிடும்படியாக ஒரு அரக்கன், ஒரு மாவீரன், மிகவும் பலசாலியான கோலியாத் அந்த இடத்துக்கு கடந்து வருகிறான். அவனை பார்த்ததும் சவுலும் அவன் கூட அந்த இஸ்ரவேல் மக்களும் பயந்து கலங்கி அவன் முகத்துக்கு மறைத்து ஓடுகிறதான ஒரு சூழ்நிலை. இப்படி அநேகர் ஓடுகிறதான ஒரு சூழ்நிலையில அந்த ஆடு மேய்க்கிறதான தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ளும்படியாக வருகிறான். ஆடு மேய்க்கிறவன் தானே அநேகர் அவனை பார்த்து ஏளனமாக பேசினார்கள். உன்னாலலாம் இது செய்ய முடியாத அநேகர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனாலும் அவனுக்குள்ளதாக ஒரு பெரிய விசுவாசம் காணப்பட்டது. அவன்கிட்ட எந்த ஒரு போர் கவசமும் இல்லை, அவன்கிட்ட எந்த ஒரு போர் ஆயுதங்களும் இல்லை. ஆனால் அவன் ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை மாத்திரம் நம்பி அந்த போர் வீரனை எதிர்கொள்ளும்படியாக செல்கிறான். ஒரு கல்லு தான், அந்த ஒரு சின்ன கல்லை கொண்டு அந்த பெரிய கோலியாத்தை முகம் குப்பர விழுக செய்கிறதான ஒரு அனுபவம் அங்கு காணப்படுகிறது. அநேகர் அவன் போகும்போது அவனை கேலி செஞ்சிருக்கலாம், ஆனா அவன் எதை பத்தியும் கவலைப்படல. அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் காணப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, கடைசியா அவனோட வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் ராஜாவாக அவனை ஆண்டவர் நியமனப்படுத்துகிறார். இப்பேற்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில பாத்தீங்களா? அநேக நம்மளை பார்த்து டிஸ்கரேஜ் பண்ணலாம், அநேக நம்ம ஏளனமாக பேசலாம், நம்ம நிலைமையை பார்த்து அநேக நம்ம ஏளனமா பேசலாம். ஆனால் ஆண்டவர் மேல வைக்கும்போது, நம்ம விசுவாசம் வைக்கும்போது ஆண்டவர் பெரிய ஜெயத்தை தருகிறதாய் காணப்படுகிறார். பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறவராய் அவர் காணப்படுகிறார். அந்த ஏழை விதவையை போல நமக்கென்று உள்ளதை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் அதை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த சிறு பையனை போல தனக்கென்று உள்ள அந்த ஐந்தப்பம் இருமீனை ஆண்டவருக்கென்று அவன் கொடுக்கும் போது அவனை கொண்டு அநேகரை ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வதித்தார். தாவீதை போல விசுவாசம் உள்ளவனாய் நம்ம முன்னே செல்லும் போது ஆண்டவர் எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். நம்மகிட்ட கொஞ்சமா இருக்கா, கவலையே இல்லை. அந்த கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது, அது நம்ம பணமா இருக்கலாம், இல்லை தாளந்தா இருக்கலாம், நம்மளுடைய உழைப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கொஞ்சத்தை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்று தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.